ஹலோ, இன்றைக்கு நாங்கள் பாலிடிக்ஸ் கதைக்க போகிறது இல்லை, நாட்டு நடப்பு பற்றி கதைக்க போகிறது இல்லை. நான் வந்து சென்ட்ரல் லண்டனுக்கு வந்திருக்கிறேன். சென்ட்ரல் லண்டன்லாம் சில முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸுகள் வந்து இருக்குது. இதுக்கு கிட்டவா தான் பேலஸ் வந்து இருக்குது. அங்கே தான் இந்த ராஜ குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு அங்கே போகணும்னா தெரியாது. இப்போ லண்டன்டாலே கூடுதலான படம் வந்து இதான் நீங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதான் அந்த லொக்கேஷன். நான் இதை உங்களுக்கு கிட்ட எல்லாம் கொண்டு போய் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வேறு எந்த விஷயமும் கதைக்க போகிறது இல்லை, நான் வேறு எந்த விஷயமும் சொல்ல போகிறது இல்லை. ஸோ நாங்கள் இன்றைக்கி நான் பார்க்க போகிற இந்த இடங்களை வந்து அப்படியே விஷுவலாக வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நோ பொலிட்டிக்ஸ் நோ நியூஸ். இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து லண்டன் டவர் பிரிட்ஜ். அதை விட அங்கால ஒரு என்ன சொல்கிறது, பழைய காலத்து ஒரு அரண்மனை, அந்த காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங் பார்க்க போகிறோம். அது மாதிரி இங்கே ஒரு போர் கப்பல் ஒன்று நிற்கிது. அதாவது வந்து பிரிட்டிஷ் வந்து ஏஷியாவுக்கு வந்து வரைக்கில் அப்பேக்கில் அவங்க நிறைய நாட்டை பிடிச்சிருந்தவங்க. அந்த நாட்டுக்கு வரைக்கில் வந்து, அதாவது ஏஷியா நாட்டுக்கு வரைக்கில் வந்து இந்த போர்க்கப்பல் வந்து பயன்படுத்துறதாக சொல்லப்பட்டது. அந்த இது இருக்குது. அதே மாதிரி வேறு பில்டிங் இருக்குது, நிறைய பேர் வாழணும். இதில் காட்டப்படுற இந்த டவர் பிரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40,000 பேருக்கிட்ட ட்ராவல் பண்ணுறதா சொல்லப்படுது. எங்கட காரில் வந்து நாங்கள் இதால் பயணம் செய்தோம்னு சொல்லிட்டோன்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கள் பே பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து சாதாரணமாக எதுவும் இல்லாது. ஓகே, வாங்க எப்படி இருக்கிற மாதிரி நீங்களும் பாருங்கள். லெட்ஸ் இப்போ பிரிட்ஜ் டவர் கிட்ட வந்துட்டோம். இதில் தெரிகிற நதி வந்து பார்த்தீங்கன்னா தேம்ஸ் நதி. என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது நான் படிப்பிச்சது தான் ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம்ன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக வந்து எங்கள்கிட்ட நிறைய இடத்துல வந்து இந்த தேம்ஸ் நதி பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த தேம்ஸ் நதிக்கு பக்கத்தில் நிற்கிறேன். நல்ல வெதரும் இன்றைக்கு. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து அநேகமானாக்கள் இந்த இடங்கள் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற இந்த கப்பல் தான் வந்து பிரிட்டிஷ் வந்து ஏசியாவுக்கு வரைக்கில் வந்து நாடுகளை வர்த்தக ரீதியாகவும் நாடுகளை கைப்பற்றுறதுக்காக வரைக்கில் வந்து பாவிச்ச கப்பலாக வந்து சொல்லப்படும். பெரிய ஒரு கப்பல். இதில் உங்களோட விஷுவல் லெவலில் தெரியல, ஆனால் மிகப்பெரிய ஒரு கப்பல். இதுக்குள்ளே போகிறோன்னு சொல்லி சொன்னால் பே பண்ணி தான் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணும். டவர் பிரிட்ஜுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ நாங்கள் நடக்க போகிறோம். இதால் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எண்டு வரைக்கும் போக போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடியதை பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தேம்ஸ் நதி ஓடுது. ஸோ சூப்பராக இருக்குது. தேம்ஸ் நதிக்கு மேலே வந்து இந்த டவர் பிரிட்ஜுக்கு மேலே வந்து நாங்கள் நடக்க போகிறோம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் கோ.